54வது ஸ்லோகம். தைஹி ச அசுராஸ்ருக் சம்பூதைஹி அசுரைஹி சகலம் ஜகத் வியாப்தம் ஆசீத் ததஹா தேவா பயம் ஆஜக்முஹு உத்தமம். தைச்சாசுராஸ்ருக் சம்பூதைரசுரை சகலம் ஜகத் வியாப்தமாசீத் ததோ தேவா பயமாஜக்முருத்தமம். லோகம் ஃபுல்லா ரக்த பீஜனோட ரத்தத்திலேருந்து ஜனிச்ச அசுரர்கள் ரொம்பி நிக்கிறத பார்த்துட்டு தேவர்களுக்கு பெரிய பயம் உண்டாச்சு. அசுராஸ்ருக் சம்பூதைஹி ரக்த பீஜனோட ரத்தத்திலேருந்து உண்டான தைஹி அசுரைஹி அந்த அசுரர்களை பார்த்துட்டு அசுரர்களால சகலம் ஜகச்ச இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாப்தம் ஆசீது பறந்து ரொம்பி நிக்கிறத பார்த்துட்டு ததஹா தேவாஹா அதனால தேவர்கள் உத்தமம் பயம் ஆஜக்முஹு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான பயம் அப்படிங்கிற விகாரத்தை பிரபிச்சா. ரக்த பீஜாசுரனோட ரக்த பிரவாகத்திலேருந்து உண்டான எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு இரத்த பீஜர்களோட எண்ணிக்கை இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா ரொம்பி வழிஞ்சதை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பயந்துட்டா. 55வது ஸ்லோகம். ததஹா பபாஷிரே அந்யோன்யம் திவி திவ்ய விமானகாஹ நச ஈத்ருஷஹ சம்பபூவ பவிதா வா மகாசுரஹ ந சாம்பிரதம் வா ஜகதி ரக்தபீஜருதே அசுரம் ததோ பபாஷிரேன்யோன்யம் திவி திவ்ய விமானகாஹ ந சேத்ருஷ சம்பபூவ பவிதா வா மகாசுரஹ ந சாம்பிரதம் வா ஜகதி ரக்தபீஜமிருதே சுரம். வானத்துல ஆகாச மார்க்கத்துல திவ்ய விமானங்களில உக்காந்துண்டு தேவியும் அசுரர்களுமாயிருக்கிற யுத்தத்தை பார்த்துட்டு இருந்த தேவர்களும் ரிஷிகளும் பரஸ்பரம் இப்படி பேசிண்டா. இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு அசுரன் இருந்ததில்லை, இனிமேல் உண்டாகவும் மாட்டான். ரத்த பீஜன் அல்லாதக்கு வேற ஒரு அசுரனும் இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இல்லைதான். 56வது ஸ்லோகம். தான் விஷண்ணான் சுரான் திருஷ்ட்வா சண்டிகா பிராஹா சத்வரம். ஒரு சில புக்கில் சண்டிகா உபேத்ய சத்வரம் உவாச்ச காளீம் சாமுண்டே விஸ்தீர்ணாம் வதனம் குரு தான் விஷண்ணான் சுரான் திருஷ்ட்வா சண்டிகா பிராஹ சத்வரா. ஒரு சில புக்கில் தான் விஷண்ணான் சுரான் திருஷ்ட்வா சண்டிகோபேத்ய சத்வரம் உவாஜ காளீம் சாமுண்டே விஸ்தீர்ணாம் வதனம் குரு. சண்டிகா அந்த சண்டிகா தேவி தான் சுரான் அந்த தேவர்களை விஷண்ணான் திருஷ்டுவா விஷாதத்தோடு கூடி நிக்கிறத பார்த்துட்டு சத்வரா பிராஹா உடனடியாயிட்டு தேவர்கள் கிட்ட இப்படி சொன்னா. தேவர்கள் எல்லாம் பயந்து நெடுங்கி நிக்கிறத பார்த்துட்டு
உடனடியாக இப்படி சொன்னா, சாமுண்டே வதனம். தேவி சொன்னா, சாமுண்டேஸ்வரி முகத்தை விஸ்தீர்ணம் குரு, நல்லா பெருசாக்கிடு அப்படின்னு காளி முவாஜா காளி தேவி கிட்ட சொன்னா. சண்டிகாதேவி தேவர்கள் எல்லாம் சங்கடத்தோடு கூடி பயந்து நிக்கிறத பார்த்துட்டு அவாகிட்ட சொன்னா, நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், சொஸ்தமாயிட்டு இருங்கோ, இப்பவே உங்களோட சத்ருக்களாயிருக்கிற அசுரர்களை இல்லாம பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை ஆஸ்வாசப்படுத்திண்டு காளி தேவி கிட்ட சொன்னா, சாமுண்டே, ஹே காளி, நீ உன்னோட முகத்தை நல்லா பெருசு பண்ணிடு. ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம். மத் சஸ்திரபாத சம்பூதான் ரக்தபிந்தூன் மகாசுரான் ரக்தபிந்தஹ பிரதீச்ச த்வம் வக்த்ரேண அனேன வேகிதா. மச்சஸ்திரபாத சம்பூதான் ரக்தபிந்தூன் மகாசுரான் ரக்தபிந்தோ பிரதீச்ச த்வம் வக்த்ரேண அனேன வேகிதா. துஷ்டர்களை நிகிரகம் பண்ணறதுக்காயிட்டு அவதரிச்சிருக்கிற பகவதி தேவர்கள் சங்கடத்தோடு கூடி நிக்கிறத பார்த்துட்டு அதிவேகமா பத்ரகாளியோடு பக்கத்துல வந்து சேர்ந்தா. എന്നിട്ട് பத்ரகாளிட்ட சொன்னா, சண்டமுண்டர்களை நிகிரகிச்ச ஹே காளி, உன்னோட முகத்தை நல்லா விஸ்தாரமா பெருசாயி வாய துற, உன்னோட வாய நல்லா பெருசா திறந்துடு. என்னோட சஸ்திரங்கள் கொண்டு ரத்த பீஜனோட சரீரத்திலேருந்து உண்டாகிற அந்த ரத்த துளிகளை அப்படியே குடிச்சிடு அப்படின்னு. துவம், நீ மது சஸ்திரபாத சம்பூதான், என்னோடு ஆயுதத்தால உண்டாகிற அந்த அசுரனோட சரீரத்துல உண்டாகிற முறிவினால ரத்தம் இப்படி கொட்டுறது, ரத்த பிந்தூன் ரத்த துளிகளை மகாசுரான், அந்த ரத்த துளிகளிலேந்தாக்கமே பெரிய பெரிய அசுரர்கள் எல்லாம் இப்படி உண்டாவரா. அந்த அசுரர்களை அனேன வக்த்ரேனா நன்னா பெருசா அவனோட வாய திறந்து வச்சுட்டு வேகிதா அதிசீக்கிரமாயிட்டு ரத்த பிந்தோஹோ பிரதீச்சா ரத்த பிந்துக்களாயிட்டே அந்த அசுரர்களை வாயில போட்டு சாப்பிட்டுடு. அந்த அசுரர்களை திங்கிறதாயிட்டு நீ நினைக்கவே வேண்டாம். ரத்த பீஜனோடு ரத்தமாக்கமே அசுரர்கள் ஆயிட்டு உத்பவிச்சிருக்கிறது. அப்ப ரத்த பிந்துக்கள் ஆயிட்டு நினைச்சிட்டு எல்லா அசுரர்களையும் வாயில போட்டு சாப்பிடு. சாமுண்டே, நீ என்னோடு ஆயுதத்தால உண்டாகிற ரத்த பிந்துக்களா இருக்கிற பெரிய பெரிய அசுரர்களை உன்னோட பெரிய வாயால அதிசீக்கிரமா ரத்த துளிகளாயிட்டே சுவீகரிச்சுக்கோ. மகா அசுரர்களை உன்னோட வாயில ரிசீவ் பண்ணு. அந்த அசுரனோட சரீரத்திலேருந்து ரத்தம் பூமியில டச் பண்றதுக்கு முன்னால உன்னோட வாயில அந்த ரத்தம் வந்து விழணும். 58வது ஸ்லோகம். பட்சயந்தி சரணே ததுல்பன்னான் மகாசுரான் ஏஷமேவ ஏஷ ஏவம் க்ஷயம் दैत्यः क्षीणरक्तः गमिष्यति. भक्षयन्ति चररणे तदुल्पन्नान् महासुरान्
ஏவமேஷ க்ஷயம் தைத்ய க்ஷீணரக்தோ கமிஷ்யதி. ஒரு சில புக்கில் பட்சயத்வம் ச சங்கிராமே ததுல்பன்னான் மகாசுரான் ஏவமேஷः க்ஷய दैत्यः क्षीणरक्तः गमिष्यति. भक्षयत्वं च संग्रामे तदुल्पन्नान् महासुरान् एवमेष क्षयं दैत्य क्षीणरक्तो गमिष्यति. என்னோட சஸ்திரங்களால ரக்தபீஜனோட சரீரத்திலேருந்து உண்டாகிற அந்த ரத்த பிந்துக்களை நீ குடிக்கணும். ரத்தத்திலேருந்து ஜனிச்ச வீரர்களான அசுரர்களை சாப்பிடணும். இப்படி நிறைய தடவை செஞ்சானா ரக்தபீஜன் ரத்தமெல்லாம் இல்லாம போய் டயர்டாயிடுவேன். தது உல்பன்னான் ரத்த பீஜனோடு சரீரத்திலேந்து உண்டாகிற மகாசுரான் பட்சயந்தி பெரிய பெரிய அசுரர்களை சாப்பிட்டுக்கோ. அப்படி சாப்பிட்டாயினா ரெனே சர யுத்தத்தில் அப்படி சாப்பிட்டு நீ நட. ஏஷ தைத்தியா இந்த ரத்த பீஜன் ஏவம் இப்படியாக க்ஷீண ரக்தா ரத்தம் இல்லாம போயிட்டு உடம்புல க்ஷயம் கமிஷ்யதி நாசத்தை பிராபிப்பன். சரீரத்துல ரத்தம் இருக்கிற வரைக்கும் தானே அவனுக்கு வாழ முடியும். கம்ப்ளீட் ரத்தமும் தீர்ந்து போயிடுத்துன்னா அவனுக்கு வாழ முடியாது. அவனோட சரீரத்திலேருந்து கீழே விழற ரத்தம் பூமியில பட்டு அதெல்லாம் புது புது அசுரர்களாயிட்டு மறுபடியும் வந்துண்டாக்குமே இருக்கா. அதனால நீ அவனோட வாய பெருசா தோறா சாமுண்டா தேவி എന്നിട്ട് இந்த அசுரனோட சரீரத்திலேருந்து வர ரத்தத்தை அப்படியே அந்த வாய்க்குள்ள விட்டுக்கோ. அந்த ரத்த பீஜன் அவனோட ரத்தமெல்லாம் இல்லாம போய் அதுக்கப்புறமா இல்லாம போயிடுவேன். 59வது ஸ்லோகம். பக்ஷ்யமாணாः त्वया च उग्राः न उल्पस्यन्ति च अपरे इति उक्त्वा तां ततः देवी शूलेन अभिजगान तम. ஒரு சில புக்கில் शूलेन अभिजगान ह. भक्ष्यमाणास्त्वया चोग्रा न जोल्पस्यन्ति चापरे इत्युक्त्वा तां ततो देवी शूलेनाभिजगान तम्. ஒரு சில புக்கில் भक्ष्यमाणास्त्वया चोग्रा न जोल्पस्यन्ति चापरे इत्युक्त्वा तां ततो देवी शूलेनाभिजगानः. ரொம்ப ரொம்ப சக்தியோடு கூடிட்டு உண்டாகிற அசுரர்கள் நசிச்சானா மறுபடியும் உண்டாக மாட்டா அப்படின்னு தேவி சொன்னா. त्वया பட்சியமானாக நீ அவளெல்லாம் சாப்பிட்டானா உக்ராஹா ரௌத்ர ரூபம் இருக்கிற அந்த அசுரர்கள் அபரேன உல்பஸ்யந்தி ஜ மறுபடியும் ஜெனிக்க மாட்டா. தேவி சண்டிகாதேவி தாம் இது உக்த்வா அந்த காளியிட்ட இப்படி சொல்லிட்டு தம் அந்த ரத்த பீஜனை சூலேன அபிஜகானஜ சூலத்தாட அடிக்கவும் செஞ்சாளே. ஹே சாமுண்டே நீ அந்த ரத்த துளிகளை எல்லாம் வாயில சாப்பிட்டானா பூமியில விழாம சாப்பிட்டுட்டானா உக்ரர்களாயிருக்கிற அசுரர்கள் மறுபடியும் உண்டாக மாட்டா. அப்படி சொல்லிட்டு தேவி ரத்த பீஜனை சூலத்தால அடிச்சா.
60வது ஸ்லோகம். முகேன காளி ஜக்ருஹே ரக்தபீஜஸ்ய சோணிதம். தது ஷரீரஜம் ததஹ असौ आजगान अद गददा तत्र चण्डिकाम्. मुगेन काली जगृहे रक्तबीजस्य शोणितम्. तदोसावाजगानाद गदता तत्र चण्डिकाम्. ஒரு சில புக்கில் முகேன காளி ஜக்ருஹே சோணிதம் தச்சரீரஜம் ததோசாவாஜகானாத கதயா தத்ர சண்டிகாம். அப்போது ரக்தபீஜன் அப்படிங்கிற அசுரன் தன்னோட கதையால தேவிய அடிச்சான். காளி முகேனா, காளி தேவி முகத்தால வாயால ரக்தபீஜஸ்ய சோணிதம் ஜக்ருஹே, ரக்தபீஜனோட ரத்தத்தை குடிச்சா. தத்ர ததஹா அந்த யுத்தத்தில் அதுக்கப்புறமா அசௌ கதையா அந்த ரக்தபீஜன் யுத்தம் போட்டு நிற்கிற இந்த ரக்தபீஜன் கதையால சண்டிகாம் ஆஜகானா சண்டிகா தேவிய அடிச்சான். காளி தேவி முகத்தால தன்னோட வாயால ரக்தபீஜனோட ரத்தத்தை ஸ்வீகரிச்சா. அந்த யுத்தத்தில் அதுக்கப்புறமா ரக்தபீஜன் சண்டிகைய கதையால அடிச்சான். அறுபத்தி ஒன்னாவது ஸ்லோகம். ந ச அஸ்யா வேதனாம் ந ச அஸ்யாஹ வேதனாம் சக்ரே கதபாதஹ அல்பிகாம் அபி தஸ்ய ஆஹதஸ்ய தேஹாத் து பஹு சுஸ்ராவ சோணிதம் ந சாஸ்ய வேதனாம் சக்ரே கதபாதோல்பிகாமபி தஸ்யாஹதஸ்ய தேஹாத் பஹு சுஸ்ராவ சோணிதம். அவன் அடிச்சതൊന്നും தேவிக்கு வலிக்கலை. கதாபாதஹ அஸ்யாஹ, கதையால அடிச்சிட்டும் தேவிக்கு அல்பிகாம் கொஞ்சம் கூட அபிவேதனாம் வேதனை அப்படிங்கிறது இல்லை. ந சக்ரே வேதனைய உண்டாக்கலை. ஆஹதஸ்ய தஸ்யா சண்டிகா தேவியோடு ஆயுதங்களால அடிகொண்ட ரக்தபீஜனோடு தேஹாது து சரீரத்துல ஆகட்டும் பகுசோணிதம் நிறைய ரத்தம் சுஸ்ராவஜ ஒழுகவும் செஞ்சது. ரக்தபீஜனோடு கதையால உள்ள அடி தேவிக்கு கொஞ்ச கோடியும் வலிய உண்டாக்கலை. சண்டிகா தேவியோடு சஸ்திரம் சரீரத்துல கொண்ட ரக்தபீஜனோடு சரீரத்திலேருந்து ரத்தம் குடுகுடான்னு ஒழுகித்து. 62வது ஸ்லோகம். யதஹா ததஹா தது வக்த்ரேண சாமுண்டா சம்பிரதீச்சதி முகே சமுத்கதாஹ யே அஸ்யாஹ ரக்தபாதான்
மகா அசுராக தான் சகாத சாமுண்டா பபௌ தஸ்ய சோனிதம் யதஸ்ததஸ்தத்வக்த்ரேண சாமுண்டா சம்பிரதீச்சதே முகே சமுல்கதாயேஸ்யா ரக்தபாதான் மகாசுரா தாம்ச்சகாதாத சாமுண்டா பபௌ தஸ்ய சோனிதம். தேவியோடு ശൂലം തറച്ച് രക്തബീജനോട് ശരീരത്തിലേന്ത് കുടുകുടാന്ന് രക്തം ഒഴുകിനോണ് ദേവി കൊഞ്ചം കൂടെ ഭൂമിയിൽ വിഴാതയ്ക്ക് അത കുടിച്ച രക്തബീജനോട് രക്തം ഭൂമിയിൽ വിഴുந்து ഭദ്രകാളിയോട് മുഖത്തില് ரக்தபீஜனோடு ரத்தம் பூமியில விழலை பத்ரகாளி வாயிலேந்தாக்குமே அந்த ரத்தங்களை ரிசீவ் பண்ணிட்டு குடிச்சா வாயில. அதனால பத்ரகாளியோட முகத்துல ஒரு சில அசுரர்கள் உத்பவிச்சா. பத்ரகாளி அந்த அசுரர்களையும் சாப்பிட்டா. ரக்தபீஜனோட ரத்தத்தையும் குடிச்சா. சாமுண்டா தது சாமுண்டா தேவி தது அந்த ரத்தத்தை வக்ரேன வாயால யதஹா ததஹா சம்பிரதீச்சதி அங்கேயும் இங்கேயும் நடந்து வாயில பிடிச்சு குடிச்சா. ரத்த பீஜனோட சோனிதத்தை அந்த ரத்தத்தை பானம் செஞ்சுட்டு அப்புறக்கும் இப்புறக்கும் நடந்தா. யதஹா ததஹா அப்புறக்கும் இப்புறக்கும் நடந்து நடந்து ஓடி நடந்து நடந்து அந்த ரத்தத்தை பானம் பண்ணினா பூமியில விழாதக்கி. ஏ மகாசுராஹா ஒரு சில அசுரர்கள் அஸ்யாஹா முகே சமுல்கதாஹா சாமுண்டா தேவியோடு முகத்திலேந்து உண்டானாலே அதா சாமுண்டா. அதுக்கப்புறமா அந்த சாமுண்டா தேவி தான் சகாதா அந்த முகத்திலேந்து உண்டான அசுரர்களையும் பட்சிச்சா சாப்பிட்டா. தஸ்யா அந்த ரத்த பீஜனோடு சோனிதம் ரத்தத்தை பபௌஜா குடிக்கவும் செஞ்சா. രക്തബീജനോട് ശരീരത്തിലേന്ത് പ്രവാഹമായിട്ട് ഒഴുകുന്ന രക്തത്തെ കാളിദേവി തന്നോട് പെരിയ വായാല റിസീവ് പണിന. ചാമുണ്ടാദേവിയോട് മുഖത്തിലെ രക്തബീജനോട് அந்த രക്തം பட்டதால ஒரு சில அசுரர்கள் தேவியோட முகத்திலேந்து உத்பவிச்சா. தேவி அவளையும் கொன்னு சாப்பிட்டா. அதே மாதிரி அந்த ரக்தபீஜனோட ரத்தத்தையும் குடிக்கவும் செஞ்சா. 63வது ஸ்லோகம். தேவி शूलेन वज्रेण बाणैः असिभिः वृष्टिभिः जगान रक्तबीजं तं चामुण्डा पीतशोणितम्. देवी शूलेन वज्रेण बाणैरसिभिरिष्टिभिः बाणैः असिभिः वृष्टिभिः बाणैरसिभिरिष्टिभिः जगान रक्तबीजं तं चामुण्डा पीतशोणितम्. பத்ரகாளி ரத்தம் குடிச்சதுக்கு அப்புறமா தேவி ரத்த பீஜனை நிகிரகிச்சா. அப்போது அவனோட உடம்புல ரத்தமே இருக்கலை. சூலம் வஜ்ரம் பானம் வாளு ஈட்டி இப்படி இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் உபயோகிச்சாக்கும் தேவி ரத்த பீஜனை கொன்னது. தேவி சண்டிகாதேவி சூலேன வஜ்ரேன சூலாயுதத்தாலேயும் வஜ்ராயுதத்தாலேயும் பாணைஹி அசிபிஹி ரிஷ்டிபிஹி பாணைஹி அசிபிஹி சரங்களாலேயும் வாளுகளாலேயும் ரிஷ்டிபிஹி ரிஷ்டிகளாலேயும் கட்கங்களாலேயும் சாமுண்டா பீதசோணிதம் சாமுண்டையால ரத்தம் குடிக்கப்பட்ட சோரையோடு கூடின தம் ரத்த பீஜம் ஜகான அந்த ரத்த பீஜனை கொன்னா. ரத்த பீஜனோட சரீரத்துல இப்ப ரத்தமே இல்லை. அதனால கொல்ல முடிஞ்சது. சண்டிகாதேவி
சூலம், வஜ்ரம், சரங்கள், வாளுகள், கட்கம் இதெல்லாம் உபயோகிச்சுட்டாக்கும். ரிஷ்டி அப்படின்னா கட்கம். இதெல்லாம் உபயோகிச்சுட்டாக்கும் சாமுண்டா தேவியால ரத்தத்தை குடிக்கப்பட்ட ரத்தம் இல்லாம போன ரத்த பீஜனை கொன்னது. 64வது ஸ்லோகம். சஹ பபாத மஹீபிருஷ்டே சஸ்திரசங்க சமாஹதஹ நீரக்தஹ ச மஹீபாலா ரக்தபீஜஹ மகா அசுரஹ. சபபாத மஹீபிருஷ்டே சஸ்திரசங்க சமாஹத நீரக்தச்ச மஹீபாலா ரக்தபீஜோ மகாசுரா. ஒரு சில புக்கில் இன்னும் ஒரு லைன் கூட இருக்கு. ஏவம் ஏதே க்ஷயம் நீதா ரக்தபீஜ சமுத்பவாஹ. ஏவமேதே க்ஷயம் நீதா ரக்தபீஜ சமுத்பவாஹ. சபபாத மஹீபிருஷ்டே சஸ்திரசங்க சமாஹத நீரக்தச்ச மஹீபாலா ரக்தபீஜோ மகாசுரா. மஹீபாலா, ஹே ராஜாவே கேளு. சஹ ரக்தபீஜஹா மகா அசுரஹா. அந்த ரக்தபீஜன் அப்படிங்கிற பெரிய அசுரன் சஸ்திர சங்க சமாஹதஹா தேவியோடு ஆயுத கூட்டங்களால அடிக்கப்பட்டுட்டு நீரக்தஹாச்ச ரத்தம் கம்ப்ளீட்டா இல்லாம ஆயிட்டு மஹீபிருஷ்டே பபாதா பூமியில பதிச்சான். இப்படியாக ரத்த பீஜனிலேந்து உண்டான எல்லா அசுரர்களும் இல்லாமாயிட்டா. ஏவமேதே க்ஷயம் நீதா ரத்த பீஜ சமுத்பவாஹ. சுரத மகாராஜாவே கேளு அப்படின்னு ரிஷி இங்க சொல்லவர். சுமேதஸ் ரிஷி தேவியோடு சஸ்திர கூட்டங்களால ஆயுதங்களால அடிக்கப்பட்ட அந்த ரத்த பீஜன் அப்படிங்கிற பெரிய அசுரனோட ரத்தமெல்லாம் சாமுண்டா தேவி குடிச்சதால ரத்தம் கம்ப்ளீட்டா இல்லாதவனாயிட்டு அந்த அசுரன் பூமியில விழுந்தான். அதே மாதிரியே அந்த அசுரனோடு ரத்தத்திலேந்து உண்டான எல்லா அசுரர்களும் இல்லாமாயிட்டான். 65வது ஸ்லோகம். ததஹ தே ஹர்ஷம் அதுலம் அவாபுஹு த்ரிதசாஹ மிருபஹ ஹதே மாத்ருகணஹ தஸ்மின் நனர்த்த அஸ்ருங் மதோத்ததஹ ததஸ்தே ஹர்ஷமதுலம் அவாபு த்ரிதசா மிருபா ததஸ்தே ஹர்ஷமதுலமவாபு த்ரிதசா மிருபா ஹதே மாத்ருகணஸ்தஸ்மின் நனர்த்தாஸ்ருங் மதோத்ததா. ஹே ராஜாவே கேளு. இப்படியாக ரத்த பீஜனிலேந்து உண்டான எல்லா அசுரர்களும் இல்லாம போயிட்டா. ரத்த பீஜனும் இல்லாம ஆயிட்டான். அதனால தேவர்கள் ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டா. ரத்த பீஜனோடு ரத்தத்தை குடிச்சு ஆனந்தமடைஞ்ச அந்த அஷ்ட மாதாக்களும் சந்தோஷத்தோடு கூடிட்டு நிறுத்தம் செஞ்சா. ஹே ராஜசிரேஷ்டா, தேவியோடு ஆச்சரியகரமான சரிதம் அப்படிங்கிறது இப்படியாக்கும். நிருபா ததஹா, ஹே ராஜாவே அதுக்கப்புறம் தே த்ரிதசாஹா அந்த தேவர்கள். த்ரிதசாஹா அப்படின்னா மூணாவது திசையில யௌவன அவஸ்தையில இருக்கிறவாளாக்கும் தேவர்கள். பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம். இதுல மூணாவது அவஸ்தை நித்திய யௌவனர்களாக்கும் தேவர்கள். அதாக்கும் த்ரிதசாஹா. அதுலம் ஹர்ஷம் அவாபுகு துல்லியமல்லாத சந்தோஷத்தை பிராபிச்ச அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் எடுத்து இத்தனைதான் சந்தோஷம் அப்படின்னு அளந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஆனந்தத்தை பிராபிச்சா. தஸ்மின் ஹதே அந்த ரத்த பீஜன் கொல்லப்பட்டோன மாத்ருகணகா
அஷ்டமாதிருக்கள் அசுரங் மதோத்ததா, அந்த அசுரனை கொன்று அந்த ரத்தத்தை பானம் செஞ்சு அதுல உண்டான ஆனந்தத்தால இந்த அனர்த்தா நிறுத்தம் செஞ்சா. ஹே ராஜாவே, அதுக்கப்புறமா அந்த தேவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தோடு கூடிட்டு ஆனந்தத்தோடு கூடிட்டு நிறுத்தம் வச்சா. அந்த ரத்த பீஜ மகாசுரன் இல்லாமலோன அஷ்டமாதாக்களும் ரத்த பீஜனோடும் அந்த ரத்த பீஜன்லேருந்து உண்டான அசுரர்களோடும் ரத்தத்தை குடிச்சு ஆனந்த லஹரியில நிறுத்தம் வச்சா. இப்படி சொல்லிண்டு 8வது அத்தியாயம் முடிவடைகிறது. ரத்த பீஜவதம் அப்படிங்கிற தேவி மகாத்மியத்துல 8வது அத்தியாயம் முடிவடைகிறது. மார்க்கண்டேய புராணத்துல சாவர்ணி மன்வந்தரத்தை சம்பந்திச்ச விஷயங்களை சொன்னோன தேவி மகாத்மியம் எடுத்து சொல்லப்பட்டது. அந்த தேவி மகாத்மியத்துல ரத்த பீஜவதம் அப்படிங்கிற 8வது அத்தியாயம் சம்பூர்ணமாகிறது.